சீமந்தம் பண்ண வேண்டிய டயத்துக்கு கரெக்டா டெலிவரி பெயின் வந்து எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு வாழ்க்கையிலே பரபரப்பான நாள். ஈவினிங் ஃப்ரெண்டுக்கு பேபி ஷவர்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா ஹெல்ப் பண்ண வந்துருங்க. நாங்க நம்ம கடைக்கு போனா பிரியாணி, பரோட்டா, சிக்கன் பார்சல் எல்லாம் ரெடியா தான் இருந்தது. நம்ம சாப்பிடாதனாலே அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களை பார்த்ததுனாலே பசி வந்துருச்சு. புது மெனு வேற போட்டிருக்கோம், பார்த்து இருந்து சாப்பிட்டு போங்க. நாங்க விஜய் வீக்கெண்ட் கறி விருந்துக்கு வாழை இலையை போட்டு கூட்டு, பொரியல், சிக்கன், மீன் லைன் கட்டிட்டு கருவாட்டு குழம்புல இருந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு மாத்தி மாத்தி 10 தடவை வாங்கி சாப்பிட்டாங்க. என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிறேன்? முழு சாப்பாடு சார், போய் தீனி தின்றான், நான் என்ன பண்றது? அந்த கேப்ல மட்டன் சூப் குடிக்கும் போது கால் வந்துருச்சு. கிளம்பியாச்சு, நீங்க காணுமே, டெக்கரேஷனுக்கு பலூன் காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வாங்கன்னு. அப்புறம் நாங்க ஆர்டர் பண்ண நூல் பரோட்டா மேல முட்டை மாஸ் சிக்கன் எல்லாம் போட்ட நூல் பீட்சா, மட்டன் வெடியல், சிக்கன் அடை, கில்மா பிரியாணி எல்லாம் காலி பண்ணி விட்டு பார்சல் எடுத்துட்டு பலூனையும் வாங்கிட்டு அங்க போய் இறங்கினா டெக்கரேஷன் சொல்லியிருந்தவங்க முக்கால்வாசி முடிச்சுட்டாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட பேக் பண்ணும்போது பெயின் வந்துருச்சுன்னா 2 வாரம் வரைக்கும் பொய் சொல்றாளோன்னு யோசிச்சா நிஜமாவே பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, வந்தவங்களுக்கு எல்லாம் பார்சல் இருந்த சாப்பாட்டை பாகம் பிரிச்சு பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு நம்ம கடை பிரியாணி ஃபேவரட்ங்கிறதுனால பெரிய பாகமா எடுத்துக்கிட்டோம். அவங்க வெப்சைட்ல டைரக்டா புக் பண்ணீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் இருக்கு, டெலிவரியும் இருக்கு. டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன குழந்தை பிறந்திருக்கும்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.